படிப்படியாக அடுத்தடுத்து வந்த மாறுதல்கள் செய்து கொண்டு வருகின்ற கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 47ஆம் ஆண்டு பிறந்த எனது நண்பன் தங்கேசலிங்கம் கிட்டத்தட்ட அவரது 13வது 14வது வயதில் இருந்து இந்த ஊரிலே ஒரு வாலிபனாக நுழைகின்றார். அங்கே இருக்கக்கூடிய பல செயற்பாடுகளிலே தன்னை இழத்துக் கொள்கின்றார். அவருக்கு துணையாக அவரது வாலிப தோழர்களும் இருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி ஒருதரும் அந்த வட்டத்தில் செயற்பாடுகளை மற்றவர்கள் கணிப்பிட்டதில்லை. ஆனால் பின்னாளில் தான் எங்களுக்கு அதை உற்று நோக்கையில் அதில் நாங்கள் போன்றவர்களும் அவர் வயதொத்த நாங்கள் கணக்கு அதிகமானோர் இங்கே நாங்கள் இயங்கி இருக்கின்றோம். இந்த இயங்கலில் பல வெற்றிகளை கண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு வெற்றிகளாக படவில்லை. நமது வாழ்வாதாரம், கல்வி, உணவு உறைவுடன் வைத்த அத்தியார சேவைகள், இப்படிப்பட்ட பல வேலைகள் சுயமாக எங்களால் இந்த அரச உதவிகளும் எங்கள் முயற்சியில் எந்த ஒரு பண உதவியோடோ எதுவும் இல்லாமல் எங்கள் முயற்சியிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு முன்னோர்களும் சரி, நாங்களும் சரி, எங்களுக்கு இருக்கின்ற பொதுவாக ஒரு காலகட்டம் இப்போது நாட்களில் தமிழக விடுதலை போராட்டத்திற்கு முன் பின்னதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த முற்பட்ட காலம் கொண்டு இருந்தது. அந்த காலம் மக்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருந்தது. அந்த நேரம் சில வெளிநாடுகளுக்கு எல்லாம் வழி புறப்பட தொடங்குகிறோம். அந்த புறப்படலில் முதல் 1-2 பேராக போய்கொண்டிருந்தவர்களில் எனது நண்பன் நினைக்கிறேன் 78ஆம் ஆண்டு அவர் சிங்கப்பூருக்கு போக குடும்பத்தினருக்கு குழந்தைகளுக்கு சிங்கப்பூரால் 80ஆம் ஆண்டு அல்லது 81ஆம் ஆண்டு வந்திருக்கின்றது. அந்த நிலை அந்த காலகட்டத்தில் நான் ஜெர்மனியில் இருந்தேன். அப்போது என்னோடு கடையை தொடர்பு இங்கே தனக்கு வேலையிலே அங்கே வேலை போகிறேன். அதன்படிக்கு நான் அங்கே உள்ள நிகழ்வுகளை எடுத்து விளக்கிய காரணமாக அவன் அங்கே வந்து சேர்ந்த காலத்தில் சரியாக 30 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்திருந்தார். 30 ஆண்டுகளிலும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதென்றால் அவர் போல ஒரு எனது நண்பர்கள், அதாவது என்ன ஊரை சேர்ந்தவர்கள், எல்லாரும் என்ன உறவினர்களாக இருக்கிறது. ஜெர்மனியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய கடின உழைப்பாளியம். வந்த காலங்களில் அங்கே வேலைக்கான அனுமதிகள் கிடைக்கவில்லை. அதற்காக சோம்பி இருக்காமல் மற்றவர்கள் அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த வேலை சரியில்லை யாரும் மயக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் எந்த வேலையும் செய்ய தயாராக 2-3 வேலைகளை சில வேலைகள் நடந்தே தீர்ந்து விற்பனை செய்தோம். தொழில்களை இருந்தன. அதையெல்லாம் அவன் செய்த சில வழியில ஒரு மணி அப்படி வருவன் வந்திருந்துதான் நான் உழைத்து வந்ததை செய்து கொண்டு கணக்கு பார்ப்பது. அப்போதும் நான் அவரோடு இணைந்து அந்த காசுகள் திருடப்பட்டு அதனுடைய ஞாயிற்றுகளோடு நாங்கள் அந்த நேரங்களை கழித்துக் கொண்டு